ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில், இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணும் அரசு அரசு போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை தொடங்க உள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் EVKS இளங்கோவன். இவர் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை தொடங்க உள்ளது. அதாவது ஈரோடு சித்தோடு IRTT பொறியியல் கல்லூரியில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. முதலில் காலை 7:30 மணிக்கு, அதாவது ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பெட்டிகளை போலீசார் பாதுகாப்புடன் எடுக்கப்பட்டு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு மின்னணு வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் 14 மேஜைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 17 சுற்றுகளாக இந்த வாக்குப்பதிவானது வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு, அதாவது வாக்கு எண்ணும் மையத்தில் சுமார் பலத்த போலீஸ் பாதுகாப்பினர் போடப்பட்டுள்ளனர். இந்த வாக்குப்பதிவானது, அதாவது இருமுனை எண்ணிக்கை தொடங்கியது. தற்போதைய மிக முக்கியமான செய்தி, வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. போஸ்டல் பேலட்ஸ் என்று அழைக்கின்ற தபால் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது டெல்லி சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆகியவற்றிலே இந்த வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. தற்போது பிக் பிரேக்கிங் செய்தி, முதல் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பிக் பிரேக்கிங், எலெக்ஷன் பிரேக்கிங் செய்தியிலே வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அதே போன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கி இருக்கிறது. 19 வாக்கு எண்ணும் மையங்களிலே அந்த தேர்தல் வாக்குகளை, பதிவான வாக்குகளை எண்ணும் பணி, அதாவது 60.54% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மொத்தமாக 94,51,999 வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே அந்த 94,51,999 வாக்குகளை 19 மையங்களில் எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் அதிகாரிகள், போலீசார் என மொத்தம் 5,450 பேர், சுமாராக 5,000 பேர் வாக்கு எண்ணிக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றனர் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது டெல்லியிலிருந்து. அதே போன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. எனவே மிக முக்கியமான இந்த நேரத்திற்கான பிரேக்கிங் செய்தி, வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது என்ற செய்தி. ஈரோடு கிழக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. திமுகவின் ஆட்சிக்கு மக்கள் தரப்போகும் தீர்ப்பு என்ன? மக்கள் தீர்ப்பு 2025 இடைத்தேர்தலுக்கான அந்த எண்ணும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்ன? 14 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 14 மேஜைகளிலே பதிவான வாக்குகள் கொட்டப்பட்டு எண்ணப்படுகிறது. 246 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே அதை எண்ணும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது.